கன்னியாகுமரி மீனவர்களின் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியதால் கடல் நீரில் தத்தளித்த 10 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே வள்ளவிளையைச் சேர்ந்தவர் ததேயுஸ். இவரது படகில் கடந்த 20ஆம் தேதி மீனவர்கள் 10 பேர் இரவிப்புத்தன் துறையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். 56 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று வீசிய சூறை காற்றால் படகு கடலில் கவிழ்ந்தது. மீனவர்கள் 10 பேரும் கீழே விழுந்து தண்ணீரில் தத்தளித்தனர். மீனவர்கள் கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் குளச்சலில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மற்றொரு மீனவர்களின் விசைப்படகு தத்தளித்த மீனவர்களை பார்த்து அவர்களை மீட்டு ஞாயிறன்று மாலை கரைக்கு அழைத்து வந்தனர். கடந்த 4 நாட்களாக உணவின்றி கடலில் தத்தளித்த நிலையில் தங்களை மீட்ட குளச்சல் மீனவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் படகு மூழ்கியதால் தொழில் செய்ய முடியாத நிலையில் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கரை திரும்பிய மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காற்று அதிகமாக இருந்தது. மீன் பிடிச்சுன்ற டைம்ல போட்ல வெள்ளங்கேறண்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு வெள்ளங்கேறனை பார்த்து 6 மணிக்கு ஒரு வெள்ளத்தை கலையதுக்கு ட்ரை பண்ணோம், முடியலை. அதுக்கப்புறமா ஸ்பீடாச்சு வந்து போட்டை ஒன்றும் காணலை. அதுக்கப்புறமா போட்டுக்காரங்களை கண்டு போய் அவங்க தான் எங்களை வந்து காப்பாற்றினாங்க. அப்புறம் நேற்றைக்கு இங்கே காலையில் வந்து சேர்த்தாங்க, எங்கள் உயிரை காப்பாற்றினாங்க. தமிழக அரசு இதுக்கு ஒரு நிவாரணம் இது செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். படகு தண்ணீரில் மூழ்கியதால் 16 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர்.